Hello students, in the video exercise 1.4 question number 8 பார்க்க போறோம். பதிவு 51. Okay, கணக்கு பாருங்க. Let a equal to -1, and b equal to 0, 2. If the functions f such that a gives b defined by f of x equal to ax plus b is an onto function. Find a and b கேக்குறான். இப்போ A set -1, and B set 0, 2 என்று வச்சுட்டான். இது சார்பாகும் ஆனது if the functions ஆனது f such that a gives b என வரையறுக்கப்பட்டா defined வரையறுத்தா f of x equal to ax plus b ஆனது மேல் சார்பு ஆகும். Find a and b. Find a and b. a ஓட மதிப்பையும் b ஓட மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம். எதுல இருந்த போது a gives b அப்போ f of x a இருந்து given x equal to -1 அப்போ f of -1 equal a into -1 plus b. ஓகேங்களா? இது a minus a plus b. இப்போ f of -1 மேல் சார்புன்னு சொல்றேன்னா இது a இருந்து b அப்போ -1 equal 0. அப்போ f of 1 இங்க f of -1 equal to 0. That implies -a plus b equal to 0. Equation number 1 ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது 1 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் put x equal to 1. இந்த x equal to 1 சப்ஸ்டிட் பண்றோம். f of 1 equal to a into 1 plus b. That means a plus b. f of 1 functions அப்ப a gives b ன்னு சொல்றதால functions என்னாவது f of 1 equal to 2. f of 1 ஓட மதிப்பு 2. That implies a plus b equal to 2 ன்னு இருக்கு. இது equation 2. இப்போ ரெண்டு equation ஆட் பண்ணுங்க. equation 1 plus 2. 1 into the minus a plus b equal to 0. a plus b equal to 2. இப்போ ரெண்டுத்தையும் இது பண்ணா இது கேன்சல் ஆயிடுது. 2b equal to 2. அப்போ b equals 2 by 2. இது கேன்சல் பண்ணா 1. அப்போ b ஓட மதிப்பு 1. b ஓட மதிப்பு 1. ஓகேங்களா? இப்போ இந்த b ஓட மதிப்பு எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்றோம். ஈக்குவேஷன் 1 or 2ல சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேங்களா? Substituting value of b in equation 1. இப்போ equation 1 என்ன சொல்றோம்? -a plus b equal to 0. Substitute a b ஓட மதிப்பு என்ன? b equal 1 இருக்குல்லையா? அந்த b மதிப்பு இங்க என்ன சப்ஸ்டிட் -a plus b ஓட மதிப்பு 1 equal to 0. இப்போ -a இந்த 1 இந்த பக்கம் போகும்போது -1 இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல். அப்போ a equal to 1. a equal to 1. Therefore hence a equal to 1, b equal to 1 ன்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் ஆன்சருங்க. a ஓட மதிப்பு 1, b ஓட மதிப்பு 1. ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த கணக்கு நல்லா தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோட அடுத்த கணக்குல சந்திப்போம். பாய்.